என்ன விளையாட்டு? அதுவா? அது நான் இல்ல. நீங்க இல்லாம வேற யார் இருக்காங்க இங்க? திருடன். திருடனா? ஆமா. பொதிகை மலை விட்டெழுந்து மணக்கும் சந்தன காட்டிலே புகுந்து நன்முத்து கடல் அலையிலே சதிராடி மூங்கிலே இசை எழுப்பி திரிகின்ற தென்றலனும் திருடன் தான் உன் உடையை தொட்டான், உன் உடலையும் தொட்டான். வக்கீல்கள் கோர்ட்ல தான் அழகா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் வாழ்க்கை கூட ஒரு வழக்கு பண்றான். தீர்ப்பளிக்கும் நீதிபதி மனசாட்சி. குற்றவாளிகள் ஆபத்தான ஆசை. அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. சில பேர் அதை மறந்துட்டு சாக விரும்புறாங்களே, அது ஆபத்தான ஆசை இல்லையா? அது பெரிய குற்றம் இல்லையா? நீலா, சாவு நம்ம தேடி வரணும், சாவை தேடி நாம் போகக்கூடாது. நிம்மதி இல்லாத வாழ்க்கையை விட இருப்பதுதான் நல்லது. இப்ப தொல்லையா தெரியுற வாழ்க்கை பின்னால முல்லையா மலரும். என்னை பொறுத்தவரை என் வேலை எல்லாத்தையும் நினைச்சா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பைத்தியம். சுவத்துல ஒட்ட சுண்ணாம்பு மாறி தட்டினா பொட்டுன்னு விழுந்துடும். ஆமா, உங்களை பார்த்த பிறகுதான் என் பயமும் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. எனக்கு வாழணும்னு ஆசை வருது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்க உங்க அப்பா எப்படி துடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? அப்பா மட்டும்தானா? நீங்க உண்மையாவா? இந்த சந்தோஷம் என்னைக்கு நினைச்சு நிக்குமா? இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எனக்கு ஏன்? நமக்குன்னு சொல்லக்கூடாதா? அடடே, நான் நம்ம ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறதே இல்லையே. அப்படியா? இனிமே நான் உயிரை விடவும் தயாரா இருக்கேன். பச்சை 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 பச்சா, என்ன இது மறுபடியும்? ஆமா, இந்த ரெண்டு உடலுக்கு உங்க ஒரு உயிர் போதாதா? அப்பா, நான் என்னமோ பயந்துட்டேன். பைத்தியம். பயம்ங்கிறது சுவத்துல ஒட்டுன சுண்ணாம்பு மாதிரி, தட்டுனா பொட்டுன்னு விழுந்துடும். நீலா, நான் எதுக்கோ இங்க வந்தேன். உன் நோய் குணமாகாதான் நான் எவ்வளவு கவலைப்பட்டேன். உன் நோய் குணமானது மட்டுமில்லை, நீ ஒரு நல்ல குணமான பெண்ணுங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டேன். நீலா, இந்த உலகத்துல நாம் எதிர்பாராததான் அதிகமா நடக்குது. நீலா, நீலா, சிவகாமி, சிவகாமி, பொன்னெழில் பூத்தது புதுவானில் பெண்பனி தூவும்
செவ்வந்தி மாலை எங்கே பொன்னெழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா பொன்னெழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா உன் மனத் தோட்டத்து வண்ணப் பறவை வந்தது இங்கே வா, வா, வா. பொன்னெழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா பொன்னெழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா என்னோடு என்பது உன்னோடு என்ற பின் என்னிடம் கோபம் கொள்ளுவதோ என்னிடம் கோபம் கொள்ளுவதோ ஒன்றில் ஒன்றான பின் தன்னை தந்தான பின் உன்னிடம் நான் என்ன சொல்லுவதோ பொன்னெழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா உன் மனத் தோட்டத்து வண்ணப் பறவை வந்தது இங்கே வா, என்ன வக்கீல் சார், கார் ரிப்பேரா? ஆமாங்க, என்னன்னு தெரியலையே. ஓஹோ, நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். வாங்களே நம்ம கார்ல போலாம். பரவாயில்ல, நான் சரி செய்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, அது வரைக்கும் நீலா நடு ரோட்ல இருக்கணுமா? அப்பவே சொன்னேன் அண்ணன் கிட்ட, நான் கூட்டிட்டு போறேன்னு. கேட்டாரா? இப்பதான் என்னங்க, கூட்டு போங்களேன். ஆல் ரைட். நீலா வாமா. போமா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீங்களும் சீக்கிரமா வாங்க. அந்த இவரு டாக்டரை காத்துட்டு இருப்பாரு. நீலா வாமா. என்ன சித்தப்பா புதிய இடத்துக்கு வந்திருக்கோம்? நீலா, எல்லாம் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இவளை எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல கூட்டி வை. ஆமா, காத்துட்டு இருக்க, போய் பார்த்துட்டு வா. கௌரி, என்னதான் புது இடத்துல இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்க போயிட்டீங்க? மல்லிகா, உங்க அக்காவுக்கு நீ வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு உதவி செய்ய வேண்டிய காலம் வந்தாச்சு. நான் என்ன செய்யணும்? என் அண்ணனுடைய பைத்தியக்கார பொண்ணு நீரா திடீர்னு எங்கேயோ காணாம போயிடுச்சு. ஊரெல்லாம் தேடியாச்சு, கிடைக்கல. நீலா இல்லாம வீட்டுக்கு போனா என் அண்ணனுடைய உயிரே போயிடும். அதனால நீலாவை போலவே இருக்கிற நீ என் கூட வீட்டுக்கு வர, நீலா மாதிரியே நடிக்க. இவருடைய அண்ணன் நல்லா இருந்தாதான் இவர் நல்லா இருக்க முடியும். இவர் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். உங்க அக்கா நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியும். போமா, உனக்கு ஒரு ஆபத்து வராது. தைரியமா போமா. கௌரி, மல்லிகாவுக்கு நீலாவை போலவே ட்ரெஸ் பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. ரவி, நீலா எங்க? நீலா இன்னும் வரல? வரலையே. நாகராஜன் அப்பவே அழைச்சிட்டு வந்தாரு. ஐயோ, இன்னும் வந்து சேரலையே.
அவளுக்கு திடீர்னு பைத்திய வெறி பிடிச்சிட்டா நாகராஜி தடுமாறி போவானே. இதோ நீலா. வா மகளே, வாமா. அண்ணா, வர வழியில நீலா மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உணர ஆரம்பிச்சுட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல, தவிச்சு போயிட்டேன். அப்படியா நீலா? நீலாவா? சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. நரசிம்ம பல்லவரை தெரியல? நரசிம்ம பல்லவரே, நலந்தானே? உங்களை பார்த்து நெடுநாட்கள் ஆகிவிட்டன. நீலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பிக்னிக் முடிஞ்சு திரும்பும் போது நீ நல்லா தானே இருந்த? பிக்னிக்கா? ஆமா ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ்களோட. இல்ல இல்ல இல்ல, அரண்மனை தோழிகளோடு போயிருந்தேன். நீங்கள்? அம்மா, என்னம்மா இது? அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசம்மா. உன்னை பார்க்காம தவிச்சிட்டு இருக்கிறாரு. வணக்கம் அப்பா. வணக்கம்மா. இது புதுசா இருக்கு. தம்பி ரவி, என்னென்னவோ பேசுறாளே. எனக்கும் அப்படித்தான் தோணுது. நீலா, சிவகாமி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் கடற்கரை பக்கம் போய் வரலாமா? வேண்டாம் வேண்டாம், நீலா ரொம்ப களைப்பா இருக்கிறான். ஏமா? ஆமாம் ஆமாம், ரொம்பவும் களைப்பாக இருக்கிறது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. மன்னவா, சென்று வருகிறேன். உன்னுடைய அந்தப்புறத்துக்கு போமா. Go, 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 go. See. Who is this? This is Sita. Sita. Sita? Yes. Alone? Yes, Rama's wife. You know Rama. Yes. Rama and younger brother, Chinna Thambi, Lakshmanan, both went forest, Kadu, river, Ganges, Gangai Nadi. On the Pakam, that side, Saguni waiting. Saguni? Yes. What? You are wrong. Not Saguni. It is Guha. No, we are gay. It is Saguni. Shut up, you fool. Don't mix Ramayana and Mahabharata. Saguni is the cause for Kurukshetra war. வாரா வந்துடுறா. I have got some important work. You are trying to cheat me? என்னடா, நம்மளை விட வெளிநாட்டுக்காரங்க தான் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் நல்லா படிச்சிருக்காங்க. பாத்தியா? கரெக்ட். நம்ம ஆளுங்க எழுதுறதோட சரி. மணி 10 ஆயிடுச்சு. நீலாவுக்கு மருந்து கொடுக்கணும், கோபாலுக்கும் வரலையே. அதுதான் சரி, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். நீலா, நீலா. ஓ, சிவகாமி, சிவகாமி எங்கே? இந்நேரத்துல எங்க போயிருப்பா? நீயா? நீ எப்படி தவிச்சுட்டு வந்த? எதுமா பார்த்தா என்ன கொள்ளுவாரு. வா வா வா. நீலா, நீலா.
ஏன் கோபா பெரிய காயமா இருக்கும் போது இருக்கேன். தனியா நகையெல்லாம் போட்டுட்டு வெளியே போக வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே? நல்ல வேலை மிஸ்டர் ரவி வந்தாரு. இல்லன்னா அந்த திருட்டு பையனுக்கு உன்னை தூக்கிட்டே போயிருப்பாங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம பேசாம இருங்க. கொஞ்சம் சரி, ஓய்வு எடுத்துக்கிட்டு வாங்க. வெரி குட். கோபா நாங்க வரோம். சரி. மழையா மல்லிகா வேண்டாம் எடுத்துட்டு போறீங்க. என் திட்டத்தை குட்டி சொல்றாங்க பத்திக்கிறான் நமஸ்கார். இந்த மாதிரி தப்பிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேம்மா. 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால அவர் நடந்து போச்சுங்க. மன்னிச்சிடுங்க. ஆல்ரைட். ஓகே. மணி இப்ப 12. சரியா 1 மணிக்கு நீலாவை தூக்கிட்டு லைட் ஹவுஸ் உச்சிக்கு வந்துடு. ஜாக்கிரதை. சரிங்க. மல்லிகா, என்னத்தா? இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு நீ பைத்தியக்காரி மாதிரி லைட் ஹவுஸ் நோக்கி ஓடணும். அதுக்குள்ளே ஏறி போகணும். இதெல்லாம் எதுக்கத்தா? நீலா அப்படித்தான் ஓடுவா. அதே மாதிரி நீயும் ஓடணும். இத டாக்டரும் ரவியும் பார்க்கணும். அவங்களும் உன் பின்னாடியே ஓடி வரணும். அதுக்கு வழி ரவி வேண்டாம். ஏன் நீலாவுக்கு நீயே கண்ணா இருக்கும் போது இந்த ஓவியத்துக்கு எதுக்குப்பா கண்ணு? கண்ணில்லாத ஓவியம் உயிரில்லாத உடல் மாதிரி தெரியுமா? இப்ப என்ன சொல்ற? அடாடாடா பிரமாதமா இருக்குப்பா. இத்தனை நாளா கல்லையும் மண்ணையும் கடலையும் எழுதி இதுதான் கலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, இதுக்கு என்ன பேரு? இதுவும் கலைதான். காதல். ரவி, இந்த ரவி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு இதுவரைக்கும் நான் கர்வத்தோட இருந்தேன். அதை தட்டி பறிக்கத்தான் திருமதி நீலா ரவி கூடிய சீக்கிரமே வர போறாங்களே. சரித்திர நரசிம்ம பல்லவருக்கு தான் சிவகாமி கிடைக்கல, அவர் நிராசையா செத்தா. இந்த நாகரீக நரசிம்மருக்காவது இந்த சிவகாமி மாலையிடட்டும், மனைவி ஆகட்டும். நீலா, நீலா. என்ன நடந்தது? ஐயோ நீலா, எங்களை ஏமாத்திட்டு போயிட்டியா? கடவுளே, எங்க அண்ணனுக்கு நான் என்ன பண்ண சொல்றேன்? நீலா, 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 என்னை விட்டு போயிட்டே நீலா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டே நீலா. சரித்திர பல்லவருக்குத்தான் சிவகாமி கிடைக்கல. உன் கதையும் இப்படியா முடியும்? வா, பெரியவர்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு புறப்படுவோம். மகளை இழந்த துக்கம் உங்களுக்கு, நான் மனைவியை பறிகொடுத்த மாதிரி தவிக்கிறேன். காலம் இடம் கொடுத்தா கவலை மறக்க முயற்சி. நாங்க வரோம். போயிட்டு வாங்கன்னு சொல்ல விருப்பம் இல்லாட்டாலும் போங்கன்னா சொல்லக்கூடாதா?
வாங்க ஐயா ஐயா என்ன கோபால் தூக்க மருந்து அவ்வளவையும் சாப்பிட்டுருக்காரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க போன சோகத்துல நீங்க இப்படி தற்கொலை பண்ணிட்டீங்களே அண்ணா. என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் இப்படி போயிட்டீங்களே அண்ணா. ஐயோ ஐயோ, இவ்வளவு சொத்துக்களை என் தலையில கட்டிட்டீங்களே அண்ணா. நான் எப்படி பாதுகாக்க போறேன் அண்ணா? ஐயோ, இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? வெட்டு வெட்டுங்கிற உங்க பேச்சும், கலகலங்கிற உங்க சிரிப்பும், உங்க அழகான தொப்பியும், தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும், தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே கரைய வச்சுட்டீங்களே. போங்க நீங்க. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். வணக்கங்க. ஊருக்கு போலியா? யாரது? நான் தாங்க கைடு. கைடா? வெறும் தலையனா தொப்பி தலையனா? தொப்பி தலையன். தொப்பி தலையன். தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க யாரும் இல்லையே? இல்லைங்க, பேசலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதா முடிவு செய்துட்டேன். யார் மாப்பிள்ள? நீதான். மாமா. ஆமா மாப்பிள்ளை, என் பொண்ணு உன்னதான் விரும்புறா. பகல் கனல் காண்றா. ஏமாத்திட மாட்டீங்க? ஏமாத்த மாட்டேன். நான் சொன்ன சொல்லையே மாத்த மாட்டேன். தம்பி, இதோ அட்ரஸ். மெட்ராஸ் போ. எல்லாம் அங்க பேசி முடிவு செய்வோம். வர்றேன். வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க மாத்திரம் தான் தனியா இருக்கீங்களா? போங்க. என்ன நீங்கள் நீன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கல் சேர்த்தா பிடிக்காதா? ஆமா, உன்னை பெத்தவர் எங்க? தெரியாது. எங்க போயிருக்காரு? தெரியாது. எப்போ வருவார்? தெரியாது. யார கேட்டா தெரியும்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களே தெரியும். என்ன நீ காதலிக்கிற இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நம்ம 2 பேருமா? நானும் அப்பா. ஐயோ, நீங்க 2 பேரும் ஊருக்கு போறத நான் பாக்கணுமா? இல்லைங்க, நீங்க மெட்ராஸ்ல வந்து என்ன பாருங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பஸ் விட்டு இறங்கணும். உங்க அப்பா பிளாட்ஃபார்ம்லயே இருப்பாரா? மெழுகு உண்மைக்கு விலாசமே கிடையாது. இது என் விலாசம். சரி, சீக்கிரமா போயிடுங்க. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஆமா ஆமா, நீங்கள் போயிடுங்க. அப்பா வந்தாலும் வந்துடுவார். அவன் வர்ற மாதிரி இருக்குங்க. போறீங்களா? என்ன பொறுத்த வரையிலும் நீலா சாகவே இல்லை பாப்பா. சாகவே இல்லை. பிறப்புக்கு முடிவே இறப்புதான் ரவி. நீ வேதாந்தம் பேசலாம்ப்பா. ஏன்னா நீ பார்த்தவன், நான் பாதிக்கப்பட்டவன். அதுக்காக காலமெல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா? பிறக்கும் போது ஆடை இல்லாமல் பிறக்கும் மனிதனுக்கு ஆடை என்ன தெரியுமா? அவன் கொண்ட லட்சியம் தான். ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர். நிரபராதிகளை நண்பனான நீ கவலையின் துணைவனாகலாமா? ஐயோ, என்னை தொந்தரவு செய்யாது. என்ன கொஞ்சம் தனிமையா இருக்க விட. ரவி, இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா. நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலையை மறக்கலாம். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் புறப்படு ரவி. மறக்காத வா. பாரு. சங்கே முழங்கு
முதியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு தங்கே. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா, தமிழ் எங்கள் மூச்சா. நீலா, 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 யார் நீங்க? யார் உங்களை உள்ள? நீலா, நான் தான் ரவி. என்ன உனக்கு புரியல? நீலா, எங்க கண்ணு முன்னால் இறந்து போன நீங்க மறுபடியும் எப்படி உயிரோட வந்தீங்க? என்னது? நானா இறந்து போனேனா? நீங்க என்ன சொல்றீங்க? நீலா, நீ பைத்தியமா இருக்கும்போது மாமல்லபுரத்து லைட் ஹவுஸ் மேல ஏறி ஓடல, பயங்கரமா கீழே விடல. ஐயோ நீலா, நீ சாகல. மாமல்லபுரம் அழகான ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் பார்த்ததில்லை. நீலா, நீங்க பைத்தியமா இருந்தப்போ நான் தான் உங்களை குணப்படுத்த வந்த டாக்டர். நீங்க இறந்து போனதுக்கு நானும் ஒரு சாட்சி. ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? உலகத்துல உயிரை போக்கத்தான் ஏராளமான வழி உண்டு, ஆனா இறந்தவங்க பேச்சதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகுந்தலா, இங்க வா. என் பேர் என்ன? மல்லிகா. எந்த ஊரு? இதே மெட்ராஸ் தான். நான் என்ன செய்யறேன்? டான்ஸ் ஆடுறேன். எனக்கு எப்போது பைத்தியம் பிடிச்சிட்டுண்டா? இப்பதான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி இதெல்லாம் கேள்வி? நாளைக்கு மைசூர்ல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நாம உடனே புறப்பட்டாகணும். சீக்கிரமா ரெடி ஆயிடு, நாங்க வரோம். ஏன் சார், இப்போது நான் யாருன்னு தெரியுதா? உங்களை மாதிரி வேறொரு பெண்ணைத்தான் நான் பார்த்துட்டேன் போல. வெரி சாரி, தவறுக்கு மன்னிச்சிருங்க. பை தி பை மிஸ் மல்லிகா. எஸ் மல்லிகா, உங்களுடைய நாட்டில் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. பார்த்துமா வரேங்க. ஏன் கோபால், இவன் நீலா இல்லைன்னு நீ நினைக்கிறியா? ஒரே மாதிரி உருவம் உள்ள 2 பேர் இருக்கு சான்ஸ் இருக்கிறது. என்னால இதை நம்பவே முடியல. ஆமா கோபால், நீலாவுடைய முதுகுல ஒரு காயம் இருந்துச்சு. கொஞ்சம் இரு. மகாபலிபுரத்தில் என்ன நடந்தது? சொல்லுக்கா. மகாபலிபுரம். மல்லிகா, தயவு செய்து அதை பத்தி ஒண்ணும் கேட்காதுமா. அங்கே ஏதோ பயங்கரம் நடந்திருக்கு. அங்க பார்த்த வக்கீலையும் டாக்டரையும் தியேட்டர்ல பார்த்தேன். நான் இருந்துட்டதாக அவங்க சொல்றாங்க. என்னக்கா இதெல்லாம் நாடகம்? நீங்க எல்லோருமா சேர்ந்து என் வாழ்க்கையிலே மர்மமாக்கிட்டீங்க. பொம்மையா ஆட்டி வச்சு ஏதோ சதி செய்திருக்கிறார் அத்தான். சொல்லுக்கா, என்ன அது? அத்தான் செய்த சதி இல்லம்மா, ஆண்டவன் செய்த சதி. தன் மேல காட்டுற பக்தியை விட தாலி மேல அதிக பக்தியை காட்டும்படியா பெண்களை படைச்சுட்டான் கடவுள். அந்த தாலிக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக உலகம் அறியாத உன்னை கருவையாக்கி கண் கலங்க வச்சுட்டு நீ காரணம் தெரியாம துடிக்கிற. நான் அதை சொல்ல முடியாம தவிக்கிறேன், தடுமாறு. அழாதேக்கா, அழாத. நீ சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன்.
கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன். ஆமாம்மா, ஆமா. அதனாலதான்மா சொல்றேன், காரணத்தை கேட்டு உன் தியாகத்துக்கு விலை பேசாது. மல்லிகா, என்ன நம்புமா, உன் வாழ்க்கையில மலர் தூவ முடியாட்டாலும் மண் தூவ மாட்டேன். நீ இனிமே என்ன எது கேட்டாலும் என்ன சித்திரவதை செய்யறதாமா அர்த்தம். இல்லக்கா, எதுவுமே கேட்க மாட்டேன். சத்தியமா எதுவுமே கேட்க மாட்டேன்க்கா. நீ அழாதேக்கா, அழாத. மல்லிகா, ஏய் மல்லிகா, நீ இன்னும் புறப்படலையா? கார்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆகல. ஆமாமா, ட்ரெஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் புறப்படுமா. சரி வா. கோபால், நீலா சாகவே இல்லை. அவதான் இது. அதே உருவம், அதே பேச்சு, அதே பாவம். எப்படி இருக்க முடியும் ரவி? அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தது நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். நாடி துடிப்பு இல்ல, ஹிருதயம் நின்னு போச்சுங்கிறது நான் தானே சர்டிஃபை பண்ணேன். நம்ம 2 பேர் கண்ணு முன்னால தானே அந்த உடலை எரிச்சாங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். நானும் கூட தான் பார்த்தேன். கோபால், அப்ப இவ யாரு? இவ யாரோ, இவளுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது. கோபால், 2 பேருக்கு ஒரே மாதிரி உருவம், நிறம், குரல் எல்லாமே இருக்கலாம். ஆனா நீலாவுக்கு ஏற்பட்ட மாதிரியே காயம் இவன் முதுகிலையும் அதே இடத்துல எப்படி ஏற்பட்டிருக்க முடியும்? இதுதான் எனக்கும் புரியல ரவி. ஆனா எனக்கு புரியுது. மாமல்லபுரத்துல ஏதோ மர்மம் நடந்திருக்கு. நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திட்டாங்க. கோபால், நீலா சாகவே இல்லை. அவதான் மல்லிகாங்கிற பேர்ல இருக்கான்னு நான் நிச்சயமா நம்புறேன். அப்போ செத்தவ யாரு? அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கணும். நாம கண்டுபிடிக்கணுமா? இதுதான் நம்ம வேலையா? என்னப்பா பைத்திய மாதிரி பேசுற? நீ ஒரு டாக்டர், ஒரு பொண்ணு செத்ததா சர்டிபிகேட் கொடுத்திருக்க. நான் ஒரு வக்கீல், அதுக்கு சாட்சியா இருந்திருக்கேன். இப்ப எல்லாமே பொய்னு தெரியுதே. அதுக்காக என்ன செய்யணும்னு சொல்றேன். உண்மையை நாம் தான் கண்டுபிடிச்சாகணும். அது சரி, அந்த பெண்கள் மைசூருக்கு போறதா பேசிட்டாங்கல்ல? இன்னைக்கே புறப்படுறதா சொன்னாங்க. உடனே நாம மைசூருக்கு போய் தரணும். ஏற்பாடு